ஹாய் வெல்கம் டு பவி டிசைனர்ஸ். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆரி ஒர்க் ப்ளவுஸ் போடும்போது நெட் கிளாத் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாங்க. நெட் கிளாத் வந்து 2 விதமாக ஃபிக்ஸ் பண்ணலாம். நீங்கள் ஃப்ரேமில் போடும்போது, அதாவது இந்த மாதிரி உட்டன் ஃப்ரேமில் வச்சு ஒர்க் பண்ணும்போது, ஒன்று ஆல்ரெடி போட்டுட்டு ஒர்க் பண்ணுறது, இன்னொன்று மேலே பின் பண்ணி ஒர்க் பண்ணுறது. ரெண்டையுமே நம்ம வந்து எப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். இப்போ நான் போட்டுட்ருக்கிறது பார்த்திங்கன்னா பேக் நெக்குக்கு இந்த மாதிரி உள்ளே இருக்கிற ஃப்ரேமை வந்து ஃபஸ்ட்டு கீழே வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே நெட் கிளாத் போட்டுக்கோங்க. நெட் கிளாத்து போட்டுட்டு அதுக்கப்புறம் உங்களோட மெயின் ஃபேப்ரிக்கை ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து அந்த மாதிரி தான் பண்ணுறேன். நான் வீடியோவில் சொல்லியிருக்க மாதிரி நீங்கள் இது வரைக்கும் நெட் ஒர்க் ட்ரையே பண்ணலை, எனக்கு வந்து போட தெரியாது அப்படின்றவங்க கூட இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும். வீடியோ எண்டில் கண்டிப்பாக உங்களாலையும் போட முடியுங்க. நிறையா டிப்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நெட் கிளாத்து, அதுக்கப்புறம் வந்து மெயின் ஃபேப்ரிக் ஆட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஹாஃப் டைட் பண்ணணும். நான் எப்பொழுதுமே சொல்கிற மாதிரி தான், ஹாஃப் டைட் ஃபஸ்ட்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு அடியில் இருக்குது இல்லைங்களா நெட்டு, அந்த நெட்டை மட்டும் தனியாக டைட் பண்ணணும். கிளாத்து ரெண்டையும் சேர்த்து டைட் பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு நெட் கிளாத் போடுற மாதிரி இருந்தால் நெட்டை மட்டும் அடியில் இந்த மாதிரி தனியாக டைட் பண்ணுங்கள். ரெண்டையும் ஒட்டுக்காக சேர்த்துட்டு பண்ணும்போது மேலே இருக்கிற ஃபேப்ரிக் மட்டும் தான் டைட் ஆகும், கீழே இருக்கிறது டைட் ஆகாது. அதனால தான் இந்த டிப்ஸ் ஃபாலோ பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக டைட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த நெட்டையும் மெயின் ஃபேப்ரிக்கையும் ஃபுல்லாக அட்டாச் பண்ணணுங்க. இதுக்கு வந்து நான் வந்து நெக்கில் மட்டும்தான் வந்து நெட் வந்து இன்றைக்கி ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். அது எப்படி அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து போட் நெக் தாங்க வச்சுருக்கோம். இதில் வந்து ஜரி த்ரெட்டு ஃபஸ்ட் நீங்கள் எடுத்துக்கணும். ஜரி த்ரெட்டும் 14 நம்பர் நீடலும் நான் எடுத்துக்கிட்டேங்க. எடுத்துகிட்டு இதில் ஃபஸ்ட்டு வந்து செயின் ஸ்டிச் போடணும். நீங்கள் யூஷ்வலாக எப்படி செயின் ஸ்டிச் ஸ்டார்ட் பண்ணுவீங்க, ஒரு நெக்லைன் ட்ரா பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதுலேருந்து ஒரு 1/4 இன்ச் கீழே தள்ளிட்டு உங்கள் ஒர்க்கை வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். செயின் போட ஆரம்பிங்க. 2 லேயர் வந்து செயின் போடுங்க. அதே மாதிரி செயின் ஸ்டிச் போடும்போது இல்லை ப்ளவுஸை ஃபஸ்ட்டு நீங்கள் ஆரம்பிக்கிறீங்கன்னா பின்னாடி திருப்பி ஒரு பேக் ஸ்டிச் போட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் அடியில் போட்டிருக்கிற முடிச்சு கலண்டா கூட இது வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பிரியாமல் இருக்கிறதுக்காக. இந்த மாதிரி செயின் ஸ்டிச் போடுங்க. நெக்லைனை சுற்றி 2 டைம்ஸ் போடுங்க. நீங்கள் 2 டைம் போட்டுட்டு இப்போ இதுக்கு மேலே ஜிக்ஸாக் ஸ்டிச் போடணுங்க. இதை வந்து நீங்கள் ஜரி த்ரெட்லேயே போட்டுக்கோங்க. கண்டிப்பாக வந்து 2 லைன் போட்டுட்டு அதுக்கு மேலே ஜிக்ஸாக் போட்டிங்க அப்படின்னா தான் கட் பண்ணி எடுக்கும்போது உங்களுக்கு பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஜிக்ஸாக் போடும்போது குட்டி குட்டியாக போடுங்க. ரொம்ப லாங் டிஸ்டன்ஸில் விட்டு விட்டு போட்டிங்க அப்படின்னா கட் பண்ணி எடுத்துக்கப்புறம் செப்பரேட்டாக தெரியும். அதனால் ரொம்ப குட்டி குட்டி நெருக்கமாக வந்து ஜிக்ஸாக் போடுங்க. அப்போ வந்து உங்களுக்கு பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்கும். இப்போ நம்ம வந்து பேக் நெக், நான் உங்களுக்கு சொன்னிருந்தேன் இல்லைங்களா 2 விதமாக சொல்லித்தரேன் அப்படின்னு. பேக் நெக்குக்கு நம்ம இந்த மாதிரி பண்ணியிருக்கோம். ஹேண்டுக்கு பண்ணும்போது ஹேண்டில் கொஞ்சோண்டு ஸ்பேஸ் தான் நம்மளுக்கு தேவைப்படும். அதுக்காக ஹோல் ஃபுல்லாக நம்ம நெட் கிளாத் போட்டோம் அப்படின்னா நெட் கிளாத் வேஸ்ட் ஆகும். அதனால் கொஞ்சமாக மட்டும் எப்படி கட் பண்ணி போடுறது அப்படின்றத நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் கிளியராக. வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். நிறைய பேர் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். அதே மாதிரி உங்களுக்கு நெக்ஸ்ட் என்ன வீடியோ வேணும், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படின்றத கமெண்ட்டில் நீங்கள் சொல்லலாம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து மெயின் ஃபேப்ரிக்கு எப்படி மேலே இருக்கிறத கட் பண்ணோம் அப்படின்னா சின்னதாக ஏதாவது வந்து ஊசி மாதிரி எடுத்துக்கோங்க. நான் வந்து இப்போ நான் போட்டுட்ருந்தேன் இல்லைங்களா 14 நம்பர் நீடில், அதை மட்டும் ஃபஸ்ட்டு லைட்டாக உள்ளே விட்ட ஒரு ஹோல் மாதிரி வந்துடுச்சு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி சிசர் வச்சு 4 பக்கமும் கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி 4 பக்கமும் கட் பண்ணி முடிச்ச வாட்டி ஏதாவது ஒரு பக்கத்தை இந்த மாதிரி ஃபுல்லாக பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு நீங்கள் கட் பண்ணும்போது எப்படி கட் பண்ணணும் அப்படின்னா நல்லா ஃபேப்ரிக்கை மேலாக தூக்கி பிடிச்சிக்கோங்க. ஓரளவுக்கு லைட்டாக நான் பிடிச்சிருக்கேன் பாருங்கள். அந்த மாதிரி இப்படி டைட்டாக பிடிச்சிட்டு லைட்டாக மேலே தூக்கிக்கோங்க. தூக்கிட்டு பண்ணும்போது உங்களுக்கு அழகாக அந்த கிளாத்து மட்டும் கட்டாயி வரும். நீங்கள் எடுத்த உடனே வந்து நெட் கிளாத்துக்குள்ளே சிசர் விட்டீங்க அப்படின்னா டேமேஜ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால எடுத்தோடனே சிசர் விடாதீங்க. சின்னதாக ஏதாவது நீடில் வந்து அந்த மேலே துணியை மட்டும் தூக்குற மாதிரி விடுங்க. விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. மீதி இருக்கிற எல்லா கிளாத்ஸையும் இதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. லைட்டாக கிளாத்தை நீங்கள் டைட்டாக மேலே பிடிச்சிங்க அப்படின்னாலே கீழே அழகாக அப்படியே கட்டாயி வந்துடும். நீங்கள் இப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு மெத்தடு. இன்னொரு மெத்தடையும் நான் உங்களுக்கு எப்படின்னு சொல்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு வந்து கிளாத் வந்து நீங்கள் கட் பண்ணும்போது டேமேஜ் ஆகிடுச்சு ஏதாவது கார்னரில் அப்படின்னாலும்
அதுக்கும் ரெமெடிஸ் இருக்குது. அதுக்கு என்னென்ன பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு அந்த மாதிரி வீடியோஸ் வேணும். இப்போ கிளாத் கட் ஆயிடுச்சு, அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் வீடியோ கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி என்ன பண்ணணும் அப்படின்ட்டு அதோட வீடியோஸையும் நான் நெக்ஸ்ட்டு ஆட் பண்ணுறேன். அதே மாதிரி நம்மளோட சேனலில் ப்ளவுஸ் மார்க்கிங் வீடியோஸும் நான் ஆட் பண்ண போகிறேன். சப்போஸ் உங்களுக்கு ப்ளவுஸ் மார்க்கிங் வேணும், ஆரி ஒர்க் பண்ணுறதுக்கு ப்ளவுஸ் மார்க்கிங் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் அதையும் வந்து சொல்லலாம். நீங்கள் எவ்வளோ தூரம் கனெக்டிவாக இருக்கீங்களோ அவ்வளோ தூரத்துக்கு தான் நெக்ஸ்ட்டு என்ன வீடியோஸ் போடணும் அப்படின்றது எனக்கு தெரியும். அதுக்காக தான் நான் உங்கள்கிட்ட இந்த மாதிரி கேட்குறேன். உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்கள் வந்து அதை வந்து கமெண்ட்டில் ரைட் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு வந்து நெக்ஸ்ட்டு போடுறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக தான் நான் வந்து சொல்கிறேன். இப்படி தாங்க நீங்கள் நெட் கிளாத்தை வந்து கட் பண்ணி எடுத்துடணும். ஃபுல்லாகவே கட் பண்ணி எடுத்த வாட்டி கொஞ்சம் கொஞ்சம் லைட்டாக பிசிறலாம் இருக்கும். ரொம்ப ஒட்டி கட் பண்ணாதீங்க. ஒட்டி கட் பண்ணிங்கன்னா தனியாக பிரிஞ்சு வந்துடும். இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, உள்ளே லைட்டாக பிசிறலாம் தெரியும் இல்லைங்களா, அதுக்கு வந்து நான் இப்போ சுகர் பீட் தாங்க ஆட் பண்ணுறேன். இந்த சாரீ ஃபுல்லாகவே கோல்டு கலர் தான், அதனால் நான் கோல்டு தான் ஆட் பண்ணுறேன். சப்போஸ் நீங்கள் சுகர் பீட் யூஸ் பண்ண வேணாம் அப்படின்னா கட் பீட் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த சாரியோட கலரில் இருக்கிற த்ரெட்டு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். த்ரெட்டு வந்து ஒரு லைன் இல்லைனா 2 லைன் அப்படி ஆட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஏதோ ஒரு லைன் வந்து நீங்கள் ஆட் பண்ணுங்கள். அதாவது உள்ளுக்குள்ளே நீங்கள் கட் பண்ணிங்கள்ல அந்த பார்ட்டில் வந்து ஆட் பண்ணுங்கள். அப்படின்னா தான் வந்து அந்த எக்ஸ்ட்ரா பிசிறு தெரியாமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி பண்ணுறோம். நீங்கள் வந்து பீட்ஸ் தான் போடணுங்கிறதுலாம் கிடையாது. த்ரெட்டில் கூட நீங்கள் 2 லைன் போட்டுக்கலாம். போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த பிசிறுலாம் தெரியாமல் இருக்கும். இப்போ சுகர் பீட் போடுறப்போ 2 சுகர் பீடை ஆட் பண்ணுங்கள். அப்போ தான் ஃப்ரேமில் பார்க்கும்போது நீங்கள் 3 ஆட் பண்ணலாம், 4 ஆட் பண்ணி போடும்போது கூட உங்களுக்கு லைன்ஸ் வந்து அப்படியே நல்லா நெருக்கமாக இருக்க மாதிரி இருக்கும், ஸ்டிஃபாக இருக்க மாதிரி இருக்கும். அதுவே நீங்கள் வந்து ஒன்ஸ் ஃப்ரேம்லேருந்து கழட்டிட்டு ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா எல்லாம் லூஸ் ஆக ஆரம்பிச்சிடும். அதனால் சுகர் பீடு பொறுத்த வரைக்கும் 2 போடுங்க. நான் சுகர் பீட் லைன் போட்டுட்டு அதுக்கப்புறம் கட் பீடு சமுக்கி வச்சு தாங்க இந்த ஒர்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். புட்டாஸ்க்கும் அதே மாதிரி தான் நான் வந்துட்டு கட் பீட்ஸும் அதுக்கப்புறமா வந்து கிளிப் ஸ்டோன்ஸும் இந்த மாதிரி ஆட் பண்ணியிருக்கேன். நான் இதுக்கு யூஸ் பண்ணியிருக்க த்ரெட்டு பார்த்திங்கன்னா நைலான் த்ரெட்டு. மெட்டீரியல்ஸ்னு பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தாங்க யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து சுகர் பீடு, அதுக்கப்புறம் கட் பீடு, நெக்ஸ்ட்டு வந்து ஜர்கன் ஸ்டோன், அதுக்கப்புறம் சமுக்கி, இவ்வளோ தாங்க நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் 3mm பீடு வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து ஒரு ப்ரைடல் ப்ளவுஸ் தாங்க. நான் அந்த நெட்டு ஃபுல்லாகவே ஒர்க் பண்ணியிருக்கேன். அந்த கிளிப் மட்டும் எப்படியோ டெலீட் ஆகிடுச்சு, அதனால் ஆட் பண்ண முடியல. நான் முடிஞ்சால் வந்து உங்களுக்கு லாஸ்ட்டில் ஃபோட்டோஸ் இருந்தது அப்படின்னா அதை நான் ஆட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம பேக் பார்த்துட்டோம். அடுத்தது ஹேண்ட் போர்ஷன் தாங்க பார்க்க போகிறோம். ஹேண்டோட மெஷர்மெண்ட்டு இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு செயின் ஸ்டிச் போட்டுக்கோங்க. என்னோடய டிசைன் கஸ்டமர் கொடுத்துருந்தது எப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு 1 இன்ச்சுக்கு வந்து டிசைன் வந்துடும். அதுக்கு மேலே தான் நெட்டை ஆட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அதனால் நான் ஃபஸ்ட்டு எப்பவும் போல் செயின் ஸ்டிச் போட்டுக்கிட்டேன். நான் வந்து நல்லா ஹெவியான ப்ளவுஸ் பண்ணுறோம் அப்படின்னா 3 லைன்லேருந்து 4 லைன் வரைக்குமே செயின் ஸ்டிச் போட்டுப்பாங்க. அதுவே வந்து ரொம்ப பட்ஜெட்டில் ஒரு 1000க்குள்ளே அப்படின்னா 2 லைன் அந்த மாதிரி நான் ஆட் பண்ணிப்பேன். இந்த மாதிரி இப்போ நான் வந்து இதில் 4 லைன்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா வந்து நான் சுகர் பீட் தாங்க போடுறேன். சுகர் பீட் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம நெட் கிளாத் தாங்க இதில் வந்து ஆட் பண்ண போகிறோம். டிசைன்ஸ் வந்து 1 இன்ச் முடிச்சதுக்கப்புறம் நம்ம ஏன் வந்து ஹேண்டுக்கும் பேக்கில் பண்ண மாதிரியே ஃபுல்லாக நெட்டு போடலை அப்படின்னா, இதுக்கு வந்து நெட் கிளாத் வந்து நிறைய வேஸ்ட் ஆகுங்க. ஏன்னா நம்ம கொஞ்சூண்டு இடத்துல தான் போடுறதுனால நம்ம பேக் ஹேண்டு ஃபுல்லாக போட்டோம் அப்படின்னா நெட் கிளாத் வந்து வேஸ்ட் ஆகும் நிறையா. அதனால தான் நான் ஆட் பண்ணல. நெக்ஸ்ட்டு வந்து கட் பீட்ஸ் வந்து போட்டுக்கிறேங்க. அப்படியே ஒரே ஸ்லீப்பிங் லைனாக வந்து கட் பீட்ஸ் நான் வந்து போட்டுக்கிறேன். அதே மாதிரி நீங்கள் நெட்டில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னும் போதெல்லாம் கொஞ்சம் குவாலிட்டியாக நெட் வாங்கிக்கோங்க. அப்போ தான் வந்து ரொம்ப லாங் ஸ்டே கொடுக்கும் உங்களுக்கு. அப்போ தான் கஸ்டமர்ஸும் நம்மகிட்ட திருப்பி திருப்பி வருவாங்க. அதுக்காக கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்கிற நெட்டாக வந்து நீங்கள் பார்த்து வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி எவ்வளோ பெரிய ப்ரைடல் ஒர்க்னாலுமே நம்ம கொஞ்சூண்டு திங்ஸை வச்சு கூட பண்ணிக்கலாங்க. ப்ரைடல் ஒர்க் அப்படின்னாலே பிகினர்ஸாக இருக்கவங்க வந்து என்ன பண்ணுவீங்க அப்படின்னா ஒரு ஃபியரில் இல்லை இந்த ஒர்க் நம்மளால் போட முடியுமா முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருப்பீங்க. கொஞ்சூண்டு திங்ஸை வச்சும் நிறையா ப்ரைடல் ஒர்க் பண்ணலாங்க. இதில் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறதே மொத்தம் 3-4 திங்ஸ் தாங்க யூஸ் பண்ணியிருப்பேன். அதே மாதிரி நெட்லாம் ஃபிக்ஸ் நான் இன்னும் பண்ணினதே கிடையாது அப்படின்றவங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்துட்டு ரொம்ப ரொம்ப ஈஸி தாங்க.
ஒரே ஒரு நீங்கள் ப்ளவுஸ் இந்த மாதிரி பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா கான்ஃபிடென்ட் வந்துருங்க. என்றைக்குமே புதுசாக ஒரு ஒர்க்கை மற்றவங்களுக்கு ட்ரை பண்ணுறத விட உங்களுக்கு ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. சாம்பிளுக்கு தனியாக நீங்கள் உங்கள் ப்ளவுஸ்லேயும் ட்ரை பண்ணலாம். அப்படின்னா ஒரு ரஃப் கிளாத்தில் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். அப்படி பண்ணிட்டு பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா கான்ஃபிடென்ட் வருங்க. அதாவது இது யாருக்காக சொல்கிறேன் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நான் நெட்டில் ஒர்க்கே பண்ணலை, பண்ண பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்களா, அவங்களாம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு கட் பீடும் சமக்கியும் தாங்க நான் வச்சுருக்கேன். அதே மாதிரி நீங்கள் பிகினர்ஸாக இதெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னும்போது லாஸ்ட்டாக முடிக்கும்போது ஒரு லாக் போடாமல் இன்னும் ஒரு லாக் சேர்த்தி போட்டுக்கோங்க. எக்ஸ்ட்ரா 2 லாக்காக போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் இப்போ இதுக்கு மேலே வந்து ஸ்கேலப் டிசைன் தாங்க நான் ட்ரா பண்ண போகிறேன். நான் வந்து க்ளூ இருக்குது இல்லைங்களா, அதோட கேப் இருக்கும், அதை நான் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன். எனக்கு வந்து பிக் வந்து சென்ட் பண்ணியிருந்தாங்க இந்த மாதிரி தான் வேணும் அப்படின்ட்டு, அதனால் இந்த மாதிரியே பண்ணுறேங்க. நெட் கிளாத் இந்த மாதிரி கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த பின்னை குத்துற இல்லைங்களா, இது பேர் வந்து பால் பின். எல்லா ஆரி ஒர்க் ஷாப்ஸ்லேயுமே அவைலபிள் இருக்குங்க. இந்த மாதிரி நீங்கள் நார்மல் பின் கூட எடுத்துக்கலாம். நீங்கள் 1, 2 மட்டும் குத்தாமல் இந்த மாதிரி 4, 5 நிறைய குத்திக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து ஏதாவது ஒரு இடத்துல மேலே குத்திட்டு கீழே குத்தும் போதெல்லாம் நல்லா இழுத்து டைட் பண்ணி குத்துங்க. அப்படி இல்லை அப்படின்னா நம்ம ஒர்க் போட்டு முடிச்ச வாட்டி நம்ம நெட்லாம் கட் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா நெட் கிளாத் மட்டும் சுருக்கமாக அங்கங்கே இருக்கும். அதனால் நெட் கிளாத்தை வந்து முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ டைட்டாக உங்களால் அந்த பின்னில் வச்சு செக்யூர் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் செக்யூர் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து ரொம்ப லைட்டாக செக்யூர் பண்ணிட்டீங்க, கேப்ஸ் அங்கங்கே வச்சு பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒர்க் முடிச்சுட்டு எடுத்திங்கன்னா நிறைய சுருக்கம் இருக்கும். அதனால் இந்த ஸ்டெப்பை வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. அதுக்கு மேலே ஆஸ் யூஷுவல் நம்ம ஜரி த்ரெட்டில் போடுறோம் 2 லைன் வந்துட்டு செயின் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஜிக்ஸாக் போட்டுக்கணும். இப்போ நான் கட் பண்ணி எடுக்கிறது எப்படி எடுக்கிறேன்னு பார்த்தீங்க அப்படின்னா, பால் பென்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு நெட் கிளாத்தை மட்டும் என்னோடய கையால் மேலே நல்லா செங்குத்தாக டைட்டாக பிடிச்சிக்கிட்டேங்க. ரொம்ப டைட்டாக பண்ண தேவையில்ல, லைட்டாக டைட் இருந்தால் போதும். இந்த மாதிரி ஷேப்புக்கு அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப சிரமமாலாம் இருக்காது, ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு வந்துடும். இந்த மாதிரி லைட்டாக நெட் கிளாத்தை மட்டும் மேலாக பிடிச்ச மாதிரி நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னாலே போதும். இந்த மாதிரி உங்களுக்கு அழகாக கட்டாயி வந்துடுங்க. இப்படி பண்ணும்போது உங்களுக்கு நெட் ஃபேப்ரிக் வந்து கம்மியாக தான் செலவாகும், நிறையா வேஸ்ட் ஆகாது. அதனால் ஹேண்டுக்கெலாம் போடும்போது இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். பேக் நெக்குக்கு போடும்போது நான் இன்னொரு மெத்தட் பேக் நெக்கில் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஈஸியாக தாங்க இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட் டைம் போடும்போது மட்டும்தான் உங்களுக்கு கொஞ்சம் இதாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இதில் எப்படி கிளாத்தை கட் பண்ணி எடுக்கணும் அப்படின்னா, சின்னதாக ஒரு நீடில் எடுத்து நம்ம போட்டுட்ருந்தோம் இல்லைங்களா, அந்த நீடிலே கூட நம்ம எடுத்துக்கலாம். ஏதாவது ஒரு இடத்துல இந்த மாதிரி நீடில் வந்து உள்ளே விட்டுருங்க. நம்ம நீடில் உள்ளே விட்டுற சமயத்தில் நம்மளோட கை வந்து கீழே இருக்கணும். இன்னொரு கை விட்டு மேலே எங்கேயாவது நம்ம நீடில் படுதா அப்படின்னு லைட்டாக கை வச்சு பார்த்துட்டே இருக்கணும். அப்படி பார்த்து முடிச்ச வாட்டி ஏதாவது ஒரு இடத்துல ஹோல் போட்டுட்டு சிசர் வச்சு அந்த இடத்த மட்டும் ஃபஸ்ட்டு பெருசாக டெவலப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சிசர் வச்சு கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் மீதி இருக்க பீசஸ் எல்லாத்தையுமே ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துருங்க. கட் பண்ணி எடுத்துகிட்டு ஆஸ் யூஷுவல் வந்து எங்கெங்கெல்லாம் பிசுறு தெரியுதோ அங்கங்கெல்லாம் நீங்கள் வந்து செயின் ஸ்டிச் இல்லைனா பீட்ஸ் ஒர்க் அந்த மாதிரி உங்களோட ஒர்க்கு நீங்கள் என்ன டிசைன் போடுறீங்களோ அதுக்கு ரிலேட்டடான ஏதாவது ஒரு பீடோ, கட் பீடோ, த்ரெட்டோ வந்து அந்த இடத்துல நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஒர்க் வந்து ரொம்ப நீட்டாக ஃபினிஷ் ஆகிடுங்க. கண்டிப்பாக வந்து ஒரு டைம் நீங்கள் வந்து ரஃப்பாக பண்ணி பார்த்துட்டிங்க அப்படின்னாலே உங்களால் கண்டிப்பாக வந்து ஒரு ப்ரைடல் ப்ளவுஸே வந்து போட முடியுங்க. நெட் கிளாத்லாம் யூஸ் பண்ணி இது வரைக்கும் நான் பண்ணினதே இல்லை அப்படின்னா கூட ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக இருக்கும், சீக்கிரமாகவே நீங்கள் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஹேண்டு பேக்லாம் ட்ரை பண்ணும்போது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட்டு எந்த மாதிரி வீடியோ வேணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் மறுபடியும் இந்த ஜாயின்ட்ஸ் எல்லாத்துலேயும் நம்ம ஒர்க் பண்ணணுங்க.